கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 18/11/2024 24/11/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் அப்படின்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசி, அதாவது ரிஷபத்தில் குரு வக்ரகதியில், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், சுக்கிரன் தனுசுல, சனி கும்பத்தில், ராகு மீனத்தில். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதம் ரிஷப ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசி வரலும் போகிறார். அதனால் இந்த வாரம் பார்த்தடையானால் ரிஷபத்திலிருந்து மிதுனம், கடகம், சிம்மம் இந்த 4 ராசிகளுக்கும் அவர் பிரவேசிக்கிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானா 18ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 19ஆம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, தேய்பிரையில் வருது. அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய சதுர்த்தி. இப்போ தான் பௌர்ணமி முடிஞ்சது, தேய்பிரை சதுர்த்தி. அதனால் சங்கட ஹர சதுர்த்தி. எந்த ஒரு விஷயங்களை நீங்கள் நினைத்து உங்களுடைய கஷ்டம் குறைகளை சொன்னீங்கன்னாலும் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமாள் கோவிலுக்கு போய்ட்டு ஒரு 9 தரம் பிரதட்சணம் பண்ணிவிட்டு 9 தோப்புகரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டம். 23/11/2024 அன்றைக்கி வாஸ்து நாள். காலை 10:14 11:44 வரை வாஸ்துக்காக வீடு கட்டுறது, நிலம் கால் ஊன்றது, அதை தவிர புதுசாக ப்ராஜெக்ட் போடுறது, இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அதை பண்ணும்போது தங்கு தடையின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிச்சயமாக அந்த காரியம் ஈடுணையற்று நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் அதாவது அஷ்டமி நவமி திதி வாரம் சூன்யம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. வாஸ்து புருஷன் கண் விழித்தால் மட்டுமே போதும். அந்த கடைசி 36 நிமிஷத்தில் நீங்கள் அடிக்கால் போட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக நிறைவேறும். இந்த வாரம் பார்த்தடையானால் 21ஆம் தேதி 21/11/2024 அன்றைக்கி சஷ்டி விரதம். சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காக அதாவது முருகப்பெருமானுக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறதும், எதிரிகளால் தொல்லை, பண கஷ்டம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவாளுக்கு சஷ்டி விரதம் இருக்கிறதும் பெரிய விசேஷம். அதாவது 22ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோன்னா கால பைரவ அஷ்டமி. அதாவது காத்தாலும் சப்தமி இருக்குது, சாயந்தரம் அஷ்டமி வந்துடுறது. அதனால் கால பைரவர் அப்படின்றவர் சிவன் கோவில் சாயந்தரமாக இதுவெல்லாம் முடிச்சுட்டு கால பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கோவிலில் பூட்டும்போது அந்த சாவியை கொண்டு போய் பூட்டிட்டு அங்கே காலபைரவர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு வருவாள். காலபைரவர் எல்லாத்தையும் கட்டி காப்பவர். சனி பகவானுக்கே அவர் குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதனால் சனி தொல்லை அதிகமாக இருந்ததே ஆனால் காலபைரவரை வணங்கி வர்றது ரொம்பவும் விசேஷம். அதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இந்த வாரத்தில் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பார்த்தோம்னா துலா ராசிக்காரர்களுக்கு 18ஆம் தேதி காலை வரலும் இருக்குது. அதாவது துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திர பகவான்றவர் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திராஷ்டமம் வருது. இதன் மூலியமாக தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும், தேவையற்ற விதண்டாவாதத்தில் ஈடுபடக்கூடும். யாருக்காவது தேவையற்ற ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டால் பிரச்சனையில் போய் மாட்டுவீங்க. அதனால் எந்த முயற்சியும் வேண்டாம், புதிதாக முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக சந்திரன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் வாங்கி கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் அதாவது 18/11/2024 24/11/2024 வரை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 18/11/24 வரை உண்டான காலகட்டத்தில் என்ன பலன்னு பார்க்கலாம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார். அதனால் உங்களுடைய அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகும். உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 2ஆம் இடத்துல பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல 9ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியான சுக்கிரனும் 9ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனையாளர். அதனால் வக்ரம் பெற்ற குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர். தனக்காரகன் வக்கரம் பெற்றிருந்தாலும் தனஸ்தான அதிபதியான சுக்கிரனோட பரிவர்த்தனையாகிறது பெரிய விசேஷம். இதனால் உங்களுக்கு பணவரவு கொஞ்சம் அதிகமாகும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 2, 9 பரிவர்த்தனை பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர பார்த்தீங்களேயானால் உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது விசேஷம். 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வேலையில் மாற்றம், ஏற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்த ஸ்தானத்தில் 5ஆம் அதிபதியான புதனும், அதாவது 5ஆம் ஸ்தானாதிபதியான சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கா. அதாவது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது புத ஆதித்ய யோகம்னு சொல்லுவாள். 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால உங்களுக்கு எல்லாம் இந்த அனலிட்டிக்கல் மேத்ஸ் இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தாலேயானால் குழந்தைகள் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும், குழந்தைகள் மூலியமாக பெருமைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலையில் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் ஷார்ட் ட்ரிப், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 10, 11 அதிபதி அப்படின்றதுனால உங்களுடைய கர்ம லாபஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எல்லா விதமான தொழிலிலும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும். புதிய தொழிலமையும், தொழிலில் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வெளிநாடு, வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். தூக்கம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய தொழிலுக்கு உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்களேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ஆரம்பிக்கிறார். 18/11/2024 24/11/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் கார்த்தால 18ஆம் தேதி கார்த்தால வரலும் 2ஆம் இடத்துல இருக்கார். அதாவது குருவோட சம்பந்தம், அதாவது குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால கஜகேசரி யோகம்னு பேர். பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். வெற்றி எல்லா விதத்திலும் வெற்றி வாகை சூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான் போகிறது, அதுவும் கிட்டத்தட்ட பௌர்ணமியை தாண்டி போகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் சேரக்கூடிய வாய்ப்புகள், முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 18ஆம் தேதி கார்த்தாலிருந்து 20ஆம் தேதி மதியம் 1:30 மணி வரலும் 3ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். உங்களுடைய ராசிநாதன் நீச்ச பங்கம் பெறுறார். அது ஒரு பெரிய ஏற்றம். அதை தவிர பார்த்தாலேனா சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார். 4ஆம் இடத்துல அவர் திக்பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார். அதனால் எல்லா விதமான விஷயங்களும் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடத்த முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேனால் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும். உங்களுடைய தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. இந்த வாரம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். சந்திரன் 5ஆம் இடத்துல போகும்பொழுது, அதாவது 22ஆம் தேதி மாலை ஒரு 8-8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய 22ஆம் தேதி மாலை ஒரு 8:30 மணியிலிருந்து 25ஆம் தேதி காலை ஒரு 10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது 5ஆம் இடத்துல. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு சற்று பின்னடைவு ஏற்படும். அதாவது உடல் நலத்தில் பிரச்சனைகள் வரும். ஏன்னா சனியின் பார்வை வேறு 5ஆம் இடத்துல இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு கொஞ்சம் சற்று களங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதனும் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதுனால சுகங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்பும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரம் பார்த்தலையானால் அதுவும் மேஷராசிக்காரர்கள் மருத்துவ தொழில், அதை தவிர செங்கல், ஜல்லி, இந்த பூமி இந்த சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் பண்ணுறவங்க, அதை தவிர நெருப்பு சம்பந்தமான வியாபாரங்கள் இருக்கிறவங்க, நெருப்பு, ஸ்டீலு அந்த மாதிரியான விஷயங்கள், யூனிஃபார்ம் சர்வீசஸ்ஸு, அதை தவிர மிலிட்ரி, போலீஸ் இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில் போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். முருகன் கோவில், அதுவும் வடபழனி கோவில் போயிட்டு வந்தேன்னா கார்த்திகை மாதம் வேறு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.